நாடு முழுவதிலும் சாலையில் சிவப்பு எச்சரிக்கை விளக்கை மீறியதற்காக இவ்வாண்டு ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை 95,000க்கும் மேற்பட்ட சமன்கள் விநியோகிக்கப்பட்டன. அவற்றில் அதிக எண்ணிக்கையில் கார் ஓட்டுநர்கள் 44,889 சமன்கள் பெற்றுள்ளனர். அதைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் 39,468 சமன்களையும், லாரி ஓட்டுநர்கள் 3,937 சமன்களையும் மற்றும் பிற வாகன ஓட்டுநர்கள் 7,004 சமன்களையும் பெற்றதாக புக்கிட் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குனர் யூஸ்ரி ஆசான் பஸ்ரி தெரிவித்துள்ளார். சாலையில் சிவப்பு எச்சரிக்கை விளக்கை மீறுவது கடுமையான போக்குவரத்து மீறல் என்பதோடு இதனால் ஏற்படும் விபத்துகள் உயிரிழப்புகளுக்கு வித்திடும் என அவர் கூறினார். எனவே இந்த விதிமுறைகளை மீறுவோரிடம் நாங்கள் எந்த ஒரு இணக்கப்போக்கையும் கொண்டிருக்க மாட்டோம் என்பதோடு அடையாளம் காணப்படும் இடங்களில் கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். இது தவிர பெரிய சாலை சந்திப்புகளில் ரகசிய கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்படுவதோடு சாலை விதிகளை மீறுவோர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என யூஸ்ரி எச்சரித்தார். வயது பெண் ஒருவர் இணைய காதல் மோசடிக்கு உள்ளாகி தனது ஆன்லைன் காதலனிடம் 7 ஆண்டுகளில் 2.21 மில்லியன் ரிங்கெட்டை இழந்துள்ளார். ஒரு கணக்காய்வாளரான அந்த பெண்மணி 306 பரிவர்த்தனை மூலம் தனது பணத்தை 50 வெவ்வேறு வங்கிகளுக்கு பட்டுவாடா செய்துள்ளதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் ரம்லி யூசுப் தெரிவித்தார். கடந்த மாதம் தனது தோழியிடம் பேசிய பிறகு தாம் மோசடிக்கு உள்ளானதை அப்பெண் உணர்ந்து நேற்று இது குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார். கடந்த 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் சமூக ஊடகம் மூலமாக அறிமுகமான ஆடவன் தாம் அமெரிக்காவில் இருப்பதாக கூறிக்கொண்டதை தொடர்ந்து தாங்கள் நண்பர்கள் ஆகியதாக அந்த பெண்மணி தெரிவித்தார். சிங்கப்பூருக்கு மருத்துவ சாதனங்களை விநியோகித்து வரும் ஒரு வர்த்தகர் என அந்த ஆடவன் கூறிக்கொண்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ரம்லி தெரிவித்தார். அவர்களது இணைய நட்புறவு வளர்ந்து பிறகு சொந்த மற்றும் வர்த்தக விவகாரம் தொடர்பாக அடிக்கடி நிதி உதவியை அப்பெண்ணிடம் அந்த ஆடவன் நாடியிருக்கிறான். சபாவைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் அந்த ஆடவனுக்கு உதவுவதற்காக தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பணத்தை கைமாற்றாகவும் வாங்கியிருப்பதாக ரம்லி தெரிவித்தார். இதனிடையே இதே போன்ற மற்றொரு இணைய காதல் மோசடி சம்பவத்தில் 2.47 மில்லியன் ரிங்கெட் இழந்ததாக நவம்பர் 28ஆம் தேதி 57 வயது பெண்மணி ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளதாகவும் ரம்லி அம்பலப்படுத்தினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். நகரி சம்பிலான் சரம்பானில் ஆண்டு கணக்கில் வாடகை செலுத்தப்படாத PPR வீடுகளின் வாசல் கதவுகள் கலற்றப்பட்டுள்ளன. சரம்பான் மாநகர மன்றமான MBS அந்த அதிரடி நடவடிக்கையில் இறங்கியது. 15,000 ரிங்கேட்டுக்கு மேல் வாடகை பாக்கி வைத்திருப்போருக்கு எதிராக அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாநகர மேயர் டத்தோ மஸ்ரி ரசாலி தெரிவித்தார். போலீஸ் ஒத்துழைப்போடு பங்சாபுரி ரக்யாட் ஸ்ரீ பிரடானா பாரோயில் கடந்த வாரம் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்காத வகையில் மிகவும் கவனமாகவும் கண்ணியமாகவும் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மேயர் கூறினார். வாடகை செலுத்துவதில் சிரமத்தை எதிர்நோக்குவோருக்கு உதவும் வகையில் MBS பல்வேறு வழிமுறைகளுடன் ஏராளமான வாய்ப்புகளையும் வழங்கிவிட்டது. கடைசி முயற்சியாக 15,000 ரிங்கேட்டுக்கும் மேல் பாக்கி வைத்திருப்போருக்கு தவணை முறையிலாவது வாடகை செலுத்த கடந்த ஜனவரியில் ஏற்பாடு செய்து தரப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் மதிக்காததால் வேறு வழியின்றி கதவை கழற்றும் நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டதாக டத்தோ மஸ்ரி கூறினார். இந்த அதிரடி நடவடிக்கை இனியும் தொடரும் என்றார் அவர். ஜோஹர் இஸ்கண்டா புத்ரி தாமான் புக்கே இண்டாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் டயர்களை ஓட்டையாக்கிய 43 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கருப்பு சட்டை மற்றும் அரைக்கால் சட்டை அணிந்த ஆடவர் கார்களை கடந்து செல்வதும் பின்னர் திரும்பி வந்து கார்களின் டயர் பக்கமாக குனிவதும் வைரல் வீடியோக்களில் தெரிகிறது. கார்களின் உரிமையாளர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது டயர்கள் ஓட்டையாகி இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களில் ஒருவரான 21 வயது பெண் செய்த புகாரை அடுத்து சந்தேக நபர் கைதானதாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் M குமரேசன் கூறினார்.
ஏற்கனவே 6 குற்றப்பதிவுகளை கொண்டிருக்கும் அந்நபர் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் குமரேசன் கூறினார். இதனிடையே வைரல் வீடியோவின் கீழ் கருத்து பதிவிட்ட சில வலைத்தளவாசிகள் சந்தேக நபர் டயர் கடைக்கு அருகில்தான் அவ்வேலையை காட்டியுள்ளதாகவும் டயர்களை ஓட்டையாக்கி அதன் மூலம் பழுது பார்க்க வைத்து காசு பார்க்க திட்டம் போட்டிருக்கலாம் என்றும் கூறியிருந்தனர். எனினும் அதனை குமரேசன் உறுதிப்படுத்தவில்லை. காரணம் கண்டறியப்பட்டு வருவதாக அவர் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஜோஹர் ஸ்கூடாயில் வாடிக்கையாளர்களுக்கு சமைப்பதற்காக உணவக பணியாளர்கள் குப்பை தொட்டிகளில் வீசப்பட்ட காய்கறிகளை சேகரிப்பதாக கூறி வீடியோ ஒன்று டிக்டாக்கில் வைரலாகியுள்ளது. உணவக பணியாளர்கள் என நம்பப்படும் சில பெண்கள் குப்பை தொட்டிகளிலிருந்து பொருட்களை எடுப்பது அந்த 31 வினாடி வீடியோவில் தெரிகிறது. அதில் இருக்கும் ஒரு ஆடவர் சேகரிக்கப்பட்ட காய்கறிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் சமைப்பதற்காக என கூறுவதும் கேட்கிறது. இதனால் அதிருப்தி அடைந்த ஒரு மாது அந்த காய்கறிகள் தங்களின் சொந்த உபயோகத்துக்குத்தான் என்கிறார். வீடியோ வைரலானதை அடுத்து உணவகத்தின் உரிமையாளர் டிக்டாக் வாயிலாக அந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார். வியாபாரத்தை கெடுக்க பொறுப்பற்ற தரப்பினர் மேற்கொண்ட முயற்சியே அதுவென அவர் கூறினார். இந்நிலையில் அவ்வுணவகம் நேற்று மூடப்பட்டதோடு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான்சுன் கூறியுள்ளார். பூச்சோங் ஜயாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கால்பந்து போட்டியில் பெனால்டி வழங்கியதற்காக நடுவர் ஒருவர் பல விளையாட்டாளர்களால் தாக்கப்பட்டு மற்றும் குத்தப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தின் வீடியோ அண்மையில் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏ அன்பழகன் தெரிவித்தார். போட்டியின் நடுவராக இருந்த 38 வயதுடைய உள்நாட்டு நபர் ஒருவர் செய்துள்ள புகாரையும் போலீஸ் பெற்றதாக அவர் கூறினார். வன் செயல் குற்றத்திற்காக தண்டனை சட்டம் 160வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அன்பழகன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது 1000 ரிங்கெட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மேலும் இந்த வழக்கு இன்னும் போலீஸ் விசாரணையில் உள்ளதால் இது குறித்து பொதுமக்கள் எவரும் ஆரூடங்களை வெளியிட வேண்டாம் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். எதிரணிக்கு வழங்கப்பட்ட பெனால்டியினால் அதிருப்தி அடைந்த ஒருவர் அந்த நடுவரை தாக்கியுள்ளார். தாக்கிய நபர் அந்த நடுவருக்கு அறிமுகமானவர் என்றும் கூறப்படுகிறது.